Hi friends, welcome back to my channel Lovely Tasty Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா சீஸ் மேகி ரோல் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் வெங்காயம் எல்லாத்தையும். ஸோ அதனால் 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நீங்கள் அதை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பழுத்த தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அது ஒரு தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அதையும் போட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறேன். நல்லா வந்து வதங்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணும்போது உள்ளே வைக்கும்போது நமக்கு வந்து அந்த எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு வரும். இல்லைனா தனித்தனியாக இருக்கும் இப்படியே வச்சுட்டிங்கன்னா. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்து அதையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா, அடுத்தது கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 பீஸ் மேகி தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து சில்லி போட்டிருக்கேன், சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். கொஞ்சம் கலராகவும் இருக்கும், அதுக்காக நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் சாதாரணமான மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேகி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேகி வந்து உடச்சி போட வேண்டாம். நல்லாவே நீ உடைக்காமல் நான் இப்போ எப்படி போட்டுக்கணும் அப்படியே போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நீட்டமாக வரும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது வந்து நல்லா வந்து மூடி வச்சுட்டு சப்பாத்தி மாவு வந்து பிசைச்சிக்கோங்க. நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம், இல்லை மைதா மாவில் கூட செய்யலாம். எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அந்த டயத்தில் நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கேன். பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா நம்ம மேகிக்கு அதை வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் பிசைஞ்சு வச்சுருக்க மாவை நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காக தேய்க்காதீங்க, ரொம்ப மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம ஃபுல்லாக பொறிக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு தான் பொரிக்க போகிறோம். அதனால இந்த மொத்தம் இருந்தால் போதும். நான் எடுத்துருக்கிறது கோதுமை மாவு. இப்போ வந்து நல்லா எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மேகி. நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இது டெய்லிலாம் நம்ம கொடுக்க முடியாது. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். மந்த்லி 1 or 2 அப்படி அவ்வளோதான் கொடுக்கலாம். இதுக்குள்ளே நான் வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து வீட்லேயே செஞ்ச சீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வீட்டில் செஞ்ச சீஸ். இது நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து சீஸோடது நான் போடுறேன். நல்லா வந்து சூப்பராக இருக்கும் இந்த சீஸு. இது நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு சீஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் சீஸை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் சீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா உள்ளே வச்சு நல்லா பண்ணிக்கிறேன். தண்ணி தொட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். ஏற்கனவே இப்போ தானே மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறதுனால இந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால அது வந்து டக்குன்னு ஒட்டிக்கும். இது வந்து நான் வந்து தோசையில்
கடாயில் போட்டு தோசை சுடுற கடாயில் போட்டுட்டு நல்லா வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா அந்த தோசை கரண்டி நல்லா ஃபுல்லாக ஆகுற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சூப்பராக வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதில் ஒன்று போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் 5 minutes, இந்த பக்கம் 5 minutes போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். திருப்பி நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். சீஸ் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்படி வந்து நல்லா கட்டமாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு, விழுந்துட்டு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா வந்துட்டு சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். சாஸ் மைனஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.